மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. ஐயோ பெண்ணுன்னா உங்க கோச்சுப்பாங்களே. கஷ்டமா இருக்கு, நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்குக்கே எனக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு, அக்கு வேற ஆணி வேற, எங்க ஊர்ல பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற உனைய பிரிச்சு பெஞ்சிருவேன்னு. அப்ப அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்னா அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லப்பா அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் அவங்கள பத்தி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை எழுத்துக்களாக எழுதும் போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதுல என்ன பார்த்தா சுயநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுது, அவங்களுக்கு அனுபவிச்சத அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும் போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசல சொல்லல. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா உங்க கோச்சுப்பாங்களே. இல்ல பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்ல அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்ன பெண் ஒரு பெண். என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க இருங்க. ஓகே அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாவும் பொதுநலமாவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை அழகா காமிக்குது. அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, நான் ஏர்போர்ட் போகணும், நான் கிளம்புறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நன்றி, வணக்கம்.